உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு சத்யபிரபாகரன். ஃபாரெக்ஸ் பெய்ட் ஸ்ட்ராட்டஜி கோர்ஸ். ஆக்சுவலாக இந்த கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்லேருந்து தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல்லேருந்து 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்ச் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது $20 வச்சு $2000 ப்ராஃபிட் புக் பண்ணோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் ட்ரேடிங். இந்த ஒரு வருடம் நம்முடைய இலக்கு வந்து பார்த்திங்கன்னா $20லேருந்து $2000 ப்ராஃபிட் புக் பண்ணோம். சரிங்களா? இது வந்து நான் கொடுத்துருக்கிற கமிட்மெண்ட். அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2 கமிட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 15 ஸ்ட்ராட்டஜிஸ் நான் வந்து சொல்லி தரணும் ஒன்று. ரெண்டாவது $20 $2000 ப்ராஃபிட் புக் பண்ணி தரணும். இது என்னோடய கமிட்மெண்ட். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிற நண்பர்களே, உங்களுடைய கமிட்மெண்ட் என்னென்னா, நம்ம குரூப்பில் எந்த ஸ்ட்ராட்டஜியை அனாலிசிஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணுறோமோ அந்த ட்ரேடிங் மட்டும் தான் நம்ம பண்ணணும். அதாவது நியூவாக ஒரு MT4 ஐடி கிரியேட் பண்ணிக்கணும், $20 டெபாசிட் பண்ணிக்கணும். நம்ம என்ன ட்ரேடிங் சொல்கிறோமோ அதை தான் நீங்கள் பண்ணணும். பர்சனலாக நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட். சரிங்களா? சரி, ஓகே. இதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் தான் இந்த பதிவு. ஆக்சுவலாக இந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருப்பேன். அதை வந்து பார்த்திங்கன்னா லைவாகவே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? நண்பர்களே வணக்கம். ஆக்சுவலாக என்னுடைய கமிட்மெண்ட் படி நம்ம 15 ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணோம். அதை வந்து உங்களுக்கு நம்ம குரூப்பில் 15 ஸ்ட்ராட்டஜி நான் ஷேர் பண்ணிட்டேன். 12 பையிங் ஸ்ட்ராட்டஜி, 3 வந்து செல்லிங் ஸ்ட்ராட்டஜி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 15 ஸ்ட்ராட்டஜி தனித்தனியாக உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாகவும் நான் ஷேர் பண்ணிட்டேன் 15 ஸ்ட்ராட்டஜி. ஆனால் நாளைக்கு, அதாவது இன்னைக்கு சனிக்கிழமைங்களா, நாளைக்கு 13/1/2024 ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி நான் ஷேர் பண்ணுறேன். மொத்தம் 20 ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறமா ஒரு 1 வீக் 10 டேஸில் ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி, டோட்டலாக 25 ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக நம்ம 10 ஸ்ட்ராட்டஜி கமிட்மெண்ட் கொடுத்தோம். அடுத்து 15 ஆச்சு. இப்போ 25 ஸ்ட்ராட்டஜி நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த 25 ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் நம்ம மார்க்கெட்டை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? நண்பர்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், $20 வச்சு $2000 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். இதுதான் நம்மளுடைய இலக்கு. திங்கட்கிழமை, அதாவது பொங்கல் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? தை மாதம் 1. அன்னையிலேருந்து நம்மளோட ட்ரேடிங் கண்டிப்பாகவே கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ணிட்டோம். நம்ம ஷேர் பண்ணியிருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி படி மட்டும் தான் நம்ம ட்ரேடிங்கும் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் ஒருத்தர் 2 பேர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியூவாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி டெபாசிட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நியூவாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி $20 டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறவங்களும் சரி, இல்லை ஒருவேளை ஒருத்தர் 2 பேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு நியூவாக ஒரு MT4 ஐடி கிரியேட் பண்ணி டெபாசிட் $20 பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ஒரு வேறு லெவலில் நம்மளுடைய ட்ரேடிங் கண்டிப்பாகவே இருக்கும். மாதம் ஆவரேஜாக, சரிங்களா? ஒரு 30லேருந்து 50 ட்ரேடிங் நம்ம கண்டிப்பாகவே பண்ணுவோம், நாம் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டும். சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம 25 ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோம் இல்லைங்களா? இதனுடைய 1 இயரில், அதாவது 2023 இவன் 27 கரன்சி பேர்லையும் எத்தனை என்ட்ரி கொடுத்துருக்கான். சரிங்களா? டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 27 கரன்சி பேரில் எத்தனை என்ட்ரி கொடுத்துருக்கான், எத்தனை ஸ்டாப் லாஸ், எத்தனை டார்கெட்டு, எவ்வளோ USDயை பார்க்கும்போது எத்தனை USD ப்ராஃபிட், எத்தனை USD லாஸ், இல்லை பாயிண்ட்ஸாக பார்க்கும்போது எத்தனை பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டு, எத்தனை பாயிண்ட்ஸ் லாஸ், அப்படிங்கிற டேட்டாவையும் 1 இயர் டேட்டாவையும் நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். முதல்ல நம்ம ட்ரேடிங் பண்ணிட்டே இருப்போம், இடையில இந்த மாதிரி டேட்டாவையும் நம்ம சொல்லி விட்டுருவோம். சரிங்களா? அதனால் இந்த நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த 25 ஸ்ட்ராட்டஜியோட 1 இயர் டேட்டாவும் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுடைய மனசில் நல்லா பதியும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? சரிங்க நண்பர்களே, அதே போல் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை வந்து நம்ம எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுவோம்னா, தமிழ் மாதத்தை வச்சு தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? தை, மாசி, பங்குனி, அந்த மாதிரி. ஆக்சுவலாக சரி வேண்டாம். சரிங்களா? நான் அதாவது தமிழ் மாதத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்டை நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? அடுத்த இப்போ நீங்கள் $20 ஒரு MT4 ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பொங்கல், சரிங்களா? நம்ம பொங்கல் அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இந்த $20 $2000 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணி வச்சுருப்போம். சரிங்களா? அதற்கு நான் கேரண்டி. அதே போல் இன்னும் 3 மாதத்தில் தை, மாசி, பங்குனி. இப்போ இந்த தமிழ் வருட பிறகு பார்த்திங்கன்னா சித்திரை மாதம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓனா, சரிங்களா? ஒரு $100 USD, இல்லை ஒரு $500 USD, இல்லை ஒரு $1000 USD. அந்த மாதிரி ஒரு ரீசனபிளான
ஒரு நல்ல என்ன சொல்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு மந்த்லி ஆவரேஜாக 20% ப்ராஃபிட் நீங்கள் இப்போ புக் பண்ணுற அளவுக்கு பக்காவாக நீங்களாக தனியாக ட்ரேடிங் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரைன் ஆகிருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் உறுதியை நான் உங்களுக்கு தரேன். ஸோ 3 மாதத்தில் பக்காவாக நீங்கள் தனியாகவே நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். அதுக்காக நம்ம குரூப்லேருந்து போகிறதில்ல. நம்மளுடைய இந்த கோர்ஸ் டைமிங் வந்து என்னென்னா $20 $2000 மல்டிப்ளை பண்ணுற வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணுற வரைக்கும் இந்த கோர்ஸ் டைமிங் கண்டிப்பாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே, ஒருத்தர் 2 பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க. தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமையிலேருந்து நம்மளுடைய ட்ரேடிங் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாகவே நம்ம பக்காவாக ட்ரேடிங் பண்ணுறோம். நம்மளுடைய இந்த $20 to $2000 சேலஞ்ச் ட்ரேடிங்கை கண்டிப்பாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. சரிங்களா? சரிங்க நண்பர்களே, நன்றி.